யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேரம் வணக்கம். இன்றைக்கு நெல்லிக்காயில் சொதி வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நெல்லிக்காய், பச்சை மிளகாய், வெந்தயம், சீரகம், உப்பு, இது தலைமீன் சொதிக்கில் போடுறதுக்கு, கருவேப்பிலை, வெங்காயம், 2ஆம் 3ஆம் பால், இதுக்கெல்லாம் மஞ்சள் போட்டுட்டேன், 1ஆம் பால், அதோட தண்ணி. வாங்க பிடிச்சிருந்து பார்ப்போம். நெல்லிக்காயை போடுவோம். இதுக்குள்ள நல்ல நிறைய நெல்லிக்காய் மகள்கிட்ட வீட்டை காய்ச்சி கிடந்தது. அப்போ சொதி வைப்போம்ண்டு வலி கட்டுச்சுன்னா சின்ன குட்டி பேரன் காய் இல்லாமல் ஆயிரம். இதை பிடிக்கி பிடிக்கி போடுங்க செஞ்சு. இது நெல்லிக்காய் ராசா. இதுக்குள்ள நாங்கள் தேவையான அளவு தண்ணி விடுவோம். நல்ல ருசியாக இருக்கும் இந்த சொதி. தலை மீனையும் போடுவோம். இது ஓரா மீன் தலை வாங்கி துப்புரவாக்கி எடுத்தது. இதுக்குள்ள நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றா போடுவோம். கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு இவ்வளோ போட்டு இந்த வெந்தயமும் சீரகம் இருக்குது. வெந்தயத்தில் மட்டும் முக்கால்வாசி போட போகிறேன். அது சொதி எல்லாம் கொதித்து வைக்கணும். அப்புறம் தான் இதை போட போகிறேன். இப்போ வாங்க, தண்ணி கொஞ்சம் காணாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம். மூடி இப்படியே அதை இப்படி வைப்போம். இது இப்போ எல்லா வீட்லேயும் நிறைய காய்ச்சிருக்கு. நீங்களும் அநியாயமாக்க இந்த மலைக்கெல்லாம் கொட்டுணுது. அதை கொட்டின விடாமல் எடுத்து அண்டண்டாடு சொதி வச்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு, உடம்புக்கு நல்லா. ஒரு கொதி வரட்டும், ஒரு விசில் வரட்டும். நாங்கள் 2ஆவது விசில் வருது. நான் அடுப்பை நிப்பாட்ட போகிறேன். அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். தண்ணி திறந்துட்டு நாங்கள் பால்களை விட்டு வைப்போம். இது நல்ல மழை நேரம் நிறைய மரங்கள்லாம் நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. பேரன் தான் ஆயிரண்டு. இது 2ஆவது மகள்கிட்ட வீடு. வாங்கோ இப்போ பிறப்பா மணி அஞ்சோண்டு இருக்குது. நல்லா ஜாலியாக மசியுங்க. நல்ல ஒரு சொதியாக இருக்குது. நல்ல ருசியான சொதி இது. இப்போ 2ஆம் 3ஆம் பாலையும் போட்டு இதுக்கெல்லாம் மஞ்சளும் போட்டுட்டேன். அடுப்பை பற்ற வைப்போம். ஊற்று கொதி வேறு அடுப்பை நிப்பாட்டுவோம். பாலை கணக்காக கொதிக்க விடாதீங்க, சொதிக்குது நல்லா இருக்காது. எல்லா பாலையும் போடுவோம். வாங்கோ பார்க்க இங்கே வேறுங்கோ நுரைச்சி கொண்டு வருது. இனி நீங்கள் இருக்காங்கால விடாதீங்கோ. இந்த வெந்தயத்தையும் சீரகத்தையும் இதுக்குள்ள போட்டு விடுங்கோ. போட்டு நல்லா துளாவி மூடி விடுங்கோ. காணும் அடுப்பணி பாட்டுங்கோ. நல்ல ஒரு சொதி புள்ளியல் பக்கம் எல்லோரும் விரும்பியும் சாப்பிடணும். ருசியாயும் இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வேணும்.
இதை நீங்கள் உடனே மூடி விட்டீங்கன்னா வாசம் மனம் குழம்பெல்லாம் பத்திரிக்கையே நிற்கும். முழுக்க மூட தேவை சும்மா போட்டு விட்டீங்கன்னா சரி. வாங்கோ வேறுங்கோ இந்த மாதிரி வந்துட்டாண்டு இது நல்ல ஒரு சொதி பிள்ளைகளுக்கு நல்ல விரும்பியும் சாப்பிடுவோம். நல்ல நெல்லிக்காயெல்லாம் போட்டு இப்போ நெல்லிக்காயில் எல்லா வீட்டையும் சொரிஞ்சு போய் இருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடணும். நெல்லிக்காயெல்லாம் பொறுக்கி சாப்பிடுவோம் நம்ம பிள்ளைகள்.